அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் மே மாதம் 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை சுமார் 3 மாத காலங்கள் 90 நாட்கள் மிகவும் அற்புதமான அதிர்ஷ்டமான பலன்களை பெறப்போகின்ற நட்சத்திரக்காரர்கள் யார், ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம். சுமார் 90 நாட்களுக்குள் மிக சிறப்பான பலன்களை அடையப் போகின்ற ராசி நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. முதலாவதாக வரக்கூடியவங்க கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதாவது இதுவரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டயத்தில் ஒரு சிறப்பான வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லை, தொழில் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தொழில் சிறப்படையும். அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, சம்பள உயர்வு கிடையாது, இன்னும் நான் அந்த ஒரே சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும். விரும்பிய பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதற்கு அடுத்தாப்பில் விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களும் சரி, அதாவது துலாம் ராசியில் இருக்கிற விஷாக நட்சத்திரத்துக்காரங்களும் சரி, விருச்சிக ராசியில் இருக்கிற விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, மிக அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதாவது தன வரவில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளில் ஒற்றுமை, இப்படி ஒரு நண்பர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, நண்பர்கள் மூலமாக உதவிகள் பெறுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. அடுத்ததாக கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதன் மூலம் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும். அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதே மாதிரி பழைய கடன்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அடைபடக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதி காணக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷப ராசியிலையும் இருக்கும், மிதுன ராசியிலையும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரவங்களுக்குமே இந்த மிருகசீரிட நட்சத்திரம் 4 பாதங்கள் வர்றதுனால இவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும். அதாவது இவங்களுக்கும் திடீர் அதிர்ஷ்ட பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது, பணச்சிக்கல்கள் இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது தீராத கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதற்கான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலமாக இந்த ரிஷபராசி மிதுன ராசியில் இருக்கிற மிருகசீரிட நட்சத்திரக்காரவங்க சிறப்பான நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படி எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் வேலையில் இருந்த தொய்வான சூழ்நிலை மாறி, அதாவது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும், தொழிலை வளர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இதற்கான காலகட்டம் தான் இது. உங்களுக்கும் அதே மாதிரி எதிர்பாராத வகையில் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா நீங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக சந்திப்பீங்க. இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நாட்களாக நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதற்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இப்போ உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் உண்டாமது, பாக்கி இருக்கிற 4 பாதங்கள் மகர ராசியில் இருக்கும். இந்த தனுசு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தும்
பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இருக்கும். தைரியமாக முயன்று முன்னேறி காரியத்தில் வெற்றி பெறுறது, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பின்வாங்காமல் முன்னேறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். இதன் மூலமாக நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். அதாவது வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதாவது குடும்ப உறவுகள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி எதிர்பாராத ஒரு பணவரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் இந்த கடகராசிக்காரவங்க, விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடிய துலாம் ராசி, விருச்சக ராசிக்காரவங்க, கும்பராசிக்காரவங்க, இதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரம் 4 பாதங்களில் வரக்கூடிய ரிஷபராசி, மிதுன ராசிக்காரவங்க, கன்னி ராசிக்காரவங்க, தனுசு ராசி, மகர ராசிக்காரவங்க, இந்த ராசிக்காரவங்களுக்கு எல்லாமே இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த 6 நட்சத்திரங்களில் வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். இந்த 6 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் நீங்கள் என்ன காரியத்துக்காக வெளியில் போகிறீங்களோ, என்ன காரியத்தை எதிர்பார்த்து செயல்படுறீங்களோ, அந்த காரிய வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்கும். முயற்சி அப்படிங்கிறது திருவினையாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது இதுலேயுமே ஒரு லாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ எதிர்பார்த்த பண வரவுகளை பெற்று குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிக அற்புதமான காலகட்டம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்தேகமாக இருந்தாலும் திரும்ப கேட்டு பயன்பெறுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.